வாழ்க வளமுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு சாதம், அதுக்கப்புறம் இதுக்கு சாப்பிட்றதுக்கு பாசி முழு பயிர் இருக்குல்லப்பா, அந்த முழு பயிர் போட்டு வேக வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தாளித்து போடுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பாசிப்பருப்போட போட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. சூடான பொருளுக்கு, சூடான உடம்பு இருக்குல்ல, அவங்க சாப்பிட்டாங்கன்னா இது நல்லது. ரொம்ப பாசிப்பயிர் முழு பயிர்ப்பா, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன். கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க, குழந்தைகளாம் அப்படி விரும்பி சாப்பிடும். சரியா? சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ராஜ்மாலும் உருளைக்கிழங்கு போட்டு மசாலா. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லது. ராஜ்மால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ராஜ்மால் செய்கிறது. இந்த ராஜ்மாலும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாக இருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சீக்கிரம் வெந்துடும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வச்சு இந்த மசாலா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சரியாப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அம்மாச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுங்கப்பா. சரியாப்பா? ரெண்டாவது உங்களுக்கு நான் ஆன்மீக தகவல் தான் சொல்வேன். என்னென்ன ஆன்மீக தகவல் என்னன்னு சொன்னீங்கன்னா, வெள்ளி செவ்வாய் எப்பவுமே சாமிகிட்ட போய் சாமி கும்பிடும்போது நீங்கள் எத்தனை பித்தாளை விளக்கு கூட ஏற்றுங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் 2 கண்டிப்பாக மண் அகலவிளக்கு இருக்கணும். அதில் ஒரு வாழை இலை சின்னது ஒன்று வச்சுங்க. வச்சு அந்த 2 அகலை தூக்கி வச்சுட்டு நெய் தீபம் போட்டாலும் சரி, நல்லெண்ணெயில் போட்டாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக அம்மனுக்கு அது 2 அகல் விளக்கில் போட்டுவாங்க. போட்டு நம்மளோட பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி வேண்டுங்க. வாழை இலையில் வச்சு 2 அகல் விளக்கு, அதுக்கு ஒரு குங்குமம் வச்சுருங்க. வச்சு சாமி கும்பிட்டே வாங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று, குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறீங்களப்பா, போகும்போது எதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யாரும் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையோடு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் அந்த முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே வேண்டுங்க. வேண்டிட்டு தேங்காய் இருக்குல்லப்பா, தேங்காய் உடச்சி 2ஆக உடச்சி அதில் தீபம் போடுங்க. அது இந்த 5 எண்ணெய் கலந்தது, இல்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் கலந்த எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் போடணும். போட்டுட்டு போகையிலே கொஞ்சம் பச்சரிசி மாவு தூள் பண்ணி கொண்டு போயிருங்க. அங்கே எப்படி குழந்தைக்குள்ளே சுற்றி எறும்பு புத்து இருக்கும், அந்த எறும்பு புத்தில் கொண்டு அந்த மாவை போட்டிங்கன்னா அந்த எறும்பு சாப்பிட நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிட்டு வரும். நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க, போய் தேங்காயில் தீபம் போட்டு வாங்க. ரொம்ப நல்லது நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இனிமேல் டெய்லியும் ஆன்மீக தகவல் தான் சொல்லுவேன். சரியா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்கப்பா. நிறைய பேர் ஆதரவு கொடுங்க. அம்மாச்சிக்கு ஆன்மீக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வாழ்க வளமுடன்.